வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பிக் பாஸோட ப்ரோமோ 1 வந்துருச்சு. இதுல என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தர்ற மாதிரி இன்னைக்கு வந்து ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ் வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னைக்கே கேட்டாங்க. எப்பவுமே டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கேட்பாங்க. பட் இன்னைக்கு எது கேட்டாங்கன்னு சொல்லி தெரியல. மேபி அதை வச்சு ஏதாவது ஸ்டார் ஸ்பெசிஃபிக்கா இருக்கா என்னன்னு தெரியல. பட் ஸ்டார் வந்து டீமா தான் கொடுக்குறாங்க. பட் இது எது கேட்டிருக்காங்கன்னு தெரியல. மேபி நெக்ஸ்ட் ப்ரோமோல தெரியலாம், இல்ல லைவ்ல தெரியலாம். ஸோ இந்த ஸ்டார் அண்ட் வர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல இருந்து ஒரு ரெண்டு டீம்ல இருந்துமே ஒவ்வொருத்தங்க வந்து டிஸ்கஸ் பண்ணி இன்னொரு டீமுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி கொடுக்கும்போது நம்ம அந்த கப்புள்ஸா விளையாடுறாங்களே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சாண்ட்ராவும் ரம்யாவும் வந்து பேசிக்கிறாங்க. பேசிட்டு நம்ம பிரஜனுக்கு பெஸ்ட் அந்த ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ் இதை கொடுக்குறாங்க. எதுக்குதான் கொடுக்குறாங்கன்னே தெரியலைங்க. நேத்து அவர் அப்படி என்ன ஸ்டாரா பண்ணிட்டாருன்னே தெரியல. அவரை தவிர அந்த டீம்ல எல்லாருமே நல்லா பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பிகாஸ் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் அவரு சாண்ட்ராவை வேணா பெஸ்டா பாத்துக்கிட்டாருன்னு சொல்லாம தவிர்த்து, இது ஆக்சுவலா ஒரு ஃபன் டாஸ்க். அந்த ஃபன் டாஸ்க்ல ஃபன் இருந்துச்சான்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லுவேன். அவராவே ஒரு டாஸ்க் எடுத்து போட்டுட்டு நான் வந்து பேசாம பண்ணுவேன் அப்படின்னா, ஃபன் டாஸ்க்ல வாயத்தை வந்து பேசினாதான் வேலைக்கு ஆகும். ஆனா அதை அவர் பண்ணவே இல்லை. மற்றவங்களும் பண்ணலன்னே வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் இவர் வந்து சாண்ட்ராவை பார்த்துக்கிறது மட்டுமே தான் வேலையை வச்சுட்டு இருந்தாரு. அது எப்படி ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ்க்கு கரெக்டா இருக்கும்னு சொல்லி எனக்கு தெரியல. இந்த ரம்யாவும் சாண்ட்ரா எது சொன்னாலும் மண்டையாடுற மாதிரி ஆடிட்டே இருக்காங்க. ரம்யாவுக்கு வேர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது போய் தேம்பி தேம்பி அழுக தெரிஞ்சுது. ஏன்னா நான் வேலை பார்த்தேன். ஆக்சுவலா அவங்க வேலை பார்த்தாங்க. வேலை பார்த்ததுக்கு வேர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அதுக்காக அவங்க வந்து பயங்கரமா அழுதாங்க. ஓகே ஃபைன். ஆனா நீங்க போய் பிரச்சனைக்கு ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது கரெக்டா? என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. ஆனா இவங்க கப்பலாவே எப்ப பார்த்தா விளையாடுற மாதிரி இருக்கு. நாங்க கப்பலா விளையாடலன்னு சொல்றாங்களோ தவிர்த்து, பட் அவங்க வந்து உள்ளுக்குள்ள அப்படிதான் விளையாடுறாங்க. யாராச்சும் ஒருத்தங்க வெளியே போனாதான் இன்னொருத்தங்க நல்லா விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். சரி, இன்னைக்கு எந்த லிஸ்ட்ன்னு சொல்லி பாக்கலாங்க. யார் ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ், யார் வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம மாப் மாயாவிஸ் அதுல வந்து ஸ்டாரா பிரச்சனையும் வர்ஸ்டா விக்கல்ஸையும் சூஸ் பண்ணியிருக்காங்க. விக்கல்ஸை சூஸ் பண்ணும்போது ரம்யா என்ன சொல்றாங்க, நீங்க வந்து ஃபன் டாஸ்க்ல ஃபன்னே பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிரஜன் ஃபன் டாஸ்க்ல ஃபன் பண்ணாரா? அப்புறம் எதுக்கு ஸ்டாரு தெரியல. பாப்போம். அதுக்கடுத்து நம்ம சாம்பார் ஸ்குவாடுங்க. சாம்பார் ஸ்குவாடு ஒரு இத்து போன ஸ்குவாடுன்னு வச்சுக்கோங்க. அங்கே யாருமே எதுவுமே பண்ணல. பட் ஸ்டில் அதுல வந்துட்டு ஸ்டார் வந்து நம்ம கனியாமா, அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து சாண்ட்ராவாம். ஃபர்ஸ்ட் ஓகே. ஆனா ஸ்டாரு வந்து கனியான்னு கேட்டா அதுவும் எனக்கு தெரியலங்க. எனக்கு தோணல. அடுத்து ஃபிளஷ் ஃபைட்டர்ஸ். அதுல வந்து ஸ்டார் வந்து அமித், ஃபர்ஸ்ட் வந்து ரம்யா. ஓகே அமித் ஓகே பயங்கரமா வேலை பார்த்தாரு. அவருக்கு கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் அவர் வேலையா பார்த்தாரு, அதுதான் விஷயம். மற்றவங்களுக்கு எல்லாம் ஸ்டார் எது கொடுத்துருக்காங்கன்னே தெரியல. பட் இவர் வந்து நல்லா வேலை பார்த்தாரு. ஸோ அவருக்கு ஸ்டார் கொடுக்குறாங்கன்னே வச்சுக்கலாம். பட் ரம்யாவும் வேலை பார்த்தாங்க. மேபி அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சோ தெரியலைங்க. ஆனா வர்ஸ்ட்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாருமே பேசிக்கலி வன்மத்தை தான் கக்கிட்டு இருக்காங்க. சரி கக்கட்டும். ஃபன்டாஸ்க்லயும் வன்மத்தை கக்குறானுங்க. இந்த இந்த பிக் பாஸ் எபிசோட் என்ன ஆக போகுதுன்னே எனக்கு தெரியலைங்க. இந்த சீசன் என்ன ஆக போகுது பாருங்க. நானும் பேசி அவங்கள மாதிரியே பேசிட்டு இருக்கேன். ஏன் இந்த பிக் பாஸ் சீசன் என்ன ஆக போகுதுன்னே தெரியல. பார்ப்போம். அடுத்தடுத்து என்ன ப்ரோமோ வருது, யாருக்கும் முட்டிக்குது, அடிச்சுக்குது, பிச்சுக்குது எல்லாமே பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க.